என்னடி அமைதியா இருக்க? சொல்லு. காலையில 5:30 மணி வரைக்கும் இவ கட்ட அவுக்க கூடாது. குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. புரிஞ்சதா? சரிங்க மேடம். சார், காஃபி. அது இருக்கட்டும், யாரு கீழே நிற்கிறது? சார், அவர் ஒய்ஃபை ஜாமீன் எடுக்க வந்தார் சார். நைட்டே வந்தார் சார். நான் தான் நைட்டே சொல்ல மாட்டேன். நீ முதல்ல போய் அவரை வர சொல்லு போ. ஓகே சார். சார், நான் தான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, ஏன் சார் இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? இல்லை சார், எப்படியும் சார் காலையில் கிளம்பி ஏர்போர்ட் போவார்ல, அவர் அப்படி போகும்போது அவரை பார்த்து பேசிடலாமே தான். சாரே உங்களை பார்த்துட்டாரு. நைட்டே இதை ஏன் சொல்லலைன்னு சத்தம் போடுறாரு. உங்களை கூப்பிட்றாரு. வாங்க வாங்க சார். சரி சார். வாங்க சார். சார் வரார் சார். வணக்கம். வணக்கம். என் பிஏ எல்லாத்தையும் சொன்னார். உங்கள் ஒய்ஃப் தப்பு பண்ணலங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? சார் இருக்கு சார். என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் போகும்போது காலையில் 6 மணி சார். அங்கே கொஞ்ச நேரம் தான் சார் என் ஒய்ஃப் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் விட்டு அவன் என் ஒய்ஃப் கிளம்பிட்டா. இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கு சார். அதை தவிர அவள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆனது கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சார். அவங்க அப்பா கான்ஷியஸில் இல்லாத ஒரே காரணத்தினால அஸ்வினே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க அப்பா ஃபோனை யூஸ் பண்ணி என் ஒய்ஃபோட அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான் சார். நான் சொன்ன மாதிரி அதுவும் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சார் நடந்திருக்கு. இது எல்லாமே டைமோடு சேர்த்து என்கிட்ட ஆதாரமாக இருக்குது சார். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அந்த இன்ஸ்பெக்டர் அஸ்வினோட கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்டு என் ஒய்ஃபை லாக்அப்பில் வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க சார். என் ஒய்ஃப் எந்த தப்பும் பண்ணல சார். அதுக்கான ஆதாரம்லாம் நான் தரேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி, நான் என் பிஏ கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொல்கிறேன். அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் கொடுங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் வெயிட் பண்ணுங்க. சரி சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் சார் இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார், போயிட்டு வாங்க. சரி சார். ஹலோ ஹலோ. லாயர் சார். சொல்லுங்க சார். நான் தான் செல்வம். நான் கமிஷனர் கிட்ட இந்த லெட்டர் வாங்கிட்டேன் சார். ஓ அப்படியா? நீங்க கொஞ்சம் உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வரீங்களா? ஓகே ஓகே வரேன் சார். சரி சார்.
சொல்லுங்க அஸ்வின். ஹலோ மேடம், ஒரு குட் நியூஸ். அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பர் அஸ்வின், காலையில குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க. அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல்லையா இருக்கீங்க? இல்லை மேடம், நான் வீட்டில் இருக்கும்போது நர்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் தான் நிறுத்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ரகுவும் என் கூட தான் இருக்கான். அப்போ அப்பாவை பார்க்க தான் போறீங்க? ஆமாங்க. எதுக்கு கேக்குறேன்னா, கம்பெனியை விற்கிறதுங்கிறது உங்க அப்பாவுக்கு அதிர்ச்சியான செய்தியா இருக்கும். அத பத்தி இப்பவே பேச முடியாது இல்லையா? ஏற்கனவே பாவம் ஹார்ட் ப்ராப்ளம் வேற. ஆமாம், எனக்கும் அதான் யோசனையாக இருக்கு. ஆனா டிலே பண்றதும் நல்லது இல்லைன்னு தோணுது அஸ்வின். ஏன்னா அவர் உடனே மகாவை பார்க்கணும்னு சொல்லுவாரு. மகா மட்டும் அங்க வந்தான்னா காரியமே கெட்டுரும். அதோட மகா லாக்அப்ல இருக்கான்னு தெரிஞ்சா அவர் இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. நம்மளோட பிளானே சொதப்பிடும். கம்பெனியை வித்தா 50 லட்சம் லோன் போக உங்களுக்கு நெட்டா 1 crore கிடைக்கும். இதுக்கெல்லாம் நடுவுல மகா வந்தான்னு வச்சுக்கோங்க, செம்ம சிக்கலாயிடும். லேட் பண்றது நல்லது இல்லைன்னு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் மேடம்,